சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். நாளை முதலமைச்சராக பதவியேற்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். மேற்கு வங்காளத்தில் நாளை முதலமைச்சராக ஸ்வேந்த் அதிகாரி பதவியேற்பு. விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. புதிய ஆட்சி அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை கவர்னர் உடனடியாக எடுத்திட வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைக்க இந்திய கம்யூனிஸ்ட் நிபந்தனையற்ற ஆதரவு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தை வழங்கிய நிலையில் நாளை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்கிறார். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. ஆனால் ஆட்சியமைக்க தேவையான பெரும்பான்மையை பெறவில்லை. இதனைத் தொடர்ந்து போதிய பெரும்பான்மை குறித்த ஆதாரங்களை சமர்ப்பிக்கும் வரை பதவியேற்பு விழாவிற்கு அழைப்பு விடுக்க முடியாது என தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். இதனையடுத்து தமிழக வெற்றிக் கழகம் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற இடதுசாரி கட்சிகளிடம் ஆதரவை கோரியது. இதில் காங்கிரஸ் முதல் ஆளாக திமுக உடனான கூட்டணியை முறித்து கொண்டு தாவேகாவிற்கு ஆதரவை வழங்கியது. மேலும் இனிவரும் அனைத்து தேர்தல்களையும் தாவேகாவுடனே நின்று வெல்வோம் எனவும் தெரிவித்தது. காங்கிரஸ் இணைந்ததும் தாவேக எண்ணிக்கை 113ஆக உயர ஆட்சியமைக்க இன்னும் 6 தொகுதிகள் தேவைப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிபிஐ, சிபிஎம், விசிக கட்சிகளிடம் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. இக்கட்சிகள் கட்சி நிர்வாகிகளிடம் ஆலோசித்தே முடிவு கூறப்படும் என கூறிய நிலையில் இழுபறி நீடித்து வந்தது. இந்நிலையில் இந்த 3 கட்சிகளும் தங்களது ஆதரவை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வழங்கியுள்ளன. ஆதரவு கடிதங்களையும் வழங்கின. இதன் மூலம் தாவேகாவின் கூட்டணி எண்ணிக்கை 120ஆக உயர்ந்து உள்ளது. இந்த ஆதரவு கடிதங்களுடன் விஜய் இன்று மாலை ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து மீண்டும் ஆட்சியமைக்க உரிமை கோரினார். இதையடுத்து நாளை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்கிறார். மேற்கு வங்காளத்தில் முதலமைச்சராக ஸ்வேந்த் அதிகாரி பதவியேற்கும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். மேற்கு வங்கம் மாநிலத்தில் நடந்த தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று உள்ளது. கடந்த 15 வருடங்களாக அங்கு ஆட்சியில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தோல்வியை சந்தித்து உள்ளது. இதனையடுத்து பாஜகவின் சட்டமன்ற குழு தலைவராக ஸ்வேந்த் அதிகாரி அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டார். இதையடுத்து ஆளுநர் RN ரவியை சந்தித்து ஆட்சி அமைக்க ஸ்வேந்த் அதிகாரி உரிமை கோரினார். ஆளுநர் ஆட்சியமைக்க அழைப்பு விடுத்த நிலையில் நாளை மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக ஸ்வேந்த் அதிகாரி பதவியேற்க உள்ளார். பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய அமைச்சர்கள், கட்சியின் மூத்த தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ள இருக்கின்றனர். மேற்கு வங்கத்தில் முதல் முறையாக பாஜக அரியணை ஏறி உள்ளதால் அங்கு அக்கட்சியின் தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் உள்ளனர். மேற்கு வங்கத்தில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் பாஜக அறுதி பெரும்பான்மை பெற்றது. மொத்தமுள்ள 293 தொகுதிகளில் பாஜக 207 தொகுதிகளை கைப்பற்றியது. புதிய ஆட்சி அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை கவர்னர் உடனடியாக எடுத்திட வேண்டுமென திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். தமிழக சட்டமன்ற தேர்தல் களத்தை முதல் முறையாக சந்தித்த விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து வரலாற்றில் இடம் பிடித்து உள்ளது. இந்த வெற்றி உற்சாகத்தில் விஜய் கவர்னர் அர்லேக்கரை சந்தித்து தாவேகாவை ஆட்சி அமைக்க அழைக்குமாறு உரிமை கோரினார். ஆனால் கவர்னர் அர்லேக்கர் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவை என்பதால் 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை வழங்கினால்தான் ஆட்சி அமைக்க அனுமதிக்க முடியும் என்று திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார். இந்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ்தல பதிவு ஒன்றை பதிவிட்டு உள்ளார். அதில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டு விட்டது. ஏற்கனவே இருந்த சட்டமன்றத்தையும் கலைத்து கவர்னர் ஆணையையும் பிறப்பித்து விட்டார். இப்படிப்பட்ட நிலையில் தேர்தலில் வென்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்வதற்கும்
மாநிலத்தின் நலனை முன்னெடுத்து செல்வதற்கும் புதிய அரசு அமைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் மட்டுமல்ல, ஜனநாயகத்தின் மிக முக்கிய பணி என்றும், இந்த சூழ்நிலையில் அரசு அமைவதில் தாமதம் ஏற்படுவதை தவிர்க்கும் பொருட்டு அரசியல் சட்டப்படி புதிய ஆட்சி அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை கவர்னர் உடனடியாக எடுத்திட வேண்டுமென திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க இந்திய கம்யூனிஸ்ட் நிபந்தனையற்ற ஆதரவு அளித்து உள்ளது. தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாததால் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்ற பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மை கிடைக்காததால் திமுக கூட்டணி கட்சிகளிடம் ஆதரவு கோரி உள்ளது. இந்நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆலோசனை கூட்டம் முடிந்த நிலையில் தமிழக வெற்றி கழக இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்திற்கு வருகை தந்தார். நேற்று ஆதரவு கேட்க வந்த நிலையில் இன்று மீண்டும் வந்தார். அப்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவு அளித்து உள்ளது. இதனால் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணியின் பலம் 114ஆக உயர்ந்து உள்ளது. பெரும்பான்மைக்கு இன்னும் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தேவை உள்ளது. இதனிடையே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று மாலை கவர்னரை சந்திக்க இருப்பதாக தகவல் பரவும் நிலையில் ஆதரவு கடிதத்தை தாவேகா பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. +2 தேர்வு முடிவுகள் வெளியானதை அடுத்து கோவையில் கல்லூரிகளில் சீர்பிடிக்க மாணவர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற +2 பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியான நிலையில் கோவையில் உள்ள முன்னணி கல்லூரிகளில் உயர்கல்விக்கான சேர்க்கை களை கட்டி உள்ளது. தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே மாணவ மாணவிகள் தங்களுக்கு விருப்பமான பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுக்க கல்லூரிகளில் குவிய தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு தனியார் கல்லூரிகள் மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் இன்று முதலே விண்ணப்ப விநியோகம் மற்றும் முன்பதிவு பணிகள் விறுவிறுப்பாக துவங்கின. மாணவர்கள் தங்களின் தற்காலிக மதிப்பெண் பட்டியலை கொண்டு பெற்றோர்களுடனும் நண்பர்களுடனும் கல்லூரிகளுக்கு நேரில் வந்து தங்களுக்கு பிடித்தமான பாடப்பிரிவுகளை தேர்வு செய்து வருகின்றனர். குறிப்பாக BCom, BSc, IT மற்றும் நவீன தொழில்நுட்ப பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் மத்தியில் போட்டி நிலவுகிறது. மாணவ மாணவிகளின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் பல கல்லூரிகளில் பிரத்யேக உதவி மையங்கள் அமைக்கப்பட்டு உள்ளன. இதில் மாணவர்கள் பெற்றுள்ள மதிப்பெண்களுக்கு ஏற்ப எந்த பாடத்திட்டம் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும், எதிர்கால வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து கல்வி ஆலோசகர்கள் விரிவான ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர். தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என வலியுறுத்தி திருவண்ணாமலையில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை பிடித்து தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து உள்ளது. ஆட்சி அமைக்க மேலும் 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை என்பதால் காங்கிரஸ் கட்சி தனது 5 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆதரவு வழங்கியுள்ளது. இந்த சூழலில் விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவையும் தமிழக வெற்றி கழகம் எதிர்பார்த்துள்ள நிலையில் 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை காட்டினால் மட்டுமே ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கப்படும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளதையும், உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலை பின்பற்றாமல் ஆளுநர் தன்னிச்சையாக செயல்படுவதை கண்டித்தும் திருவண்ணாமலை அண்ணா சிலை முன்பு காங்கிரஸ் கட்சியின் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உடனடியாக தாவேகாவை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு தமிழக ஆளுநருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். குளவடையான் பகுதியில் செயல்படும் கோகிலாம்பாள் மெட்ரிக் பள்ளியில் பயின்ற மாணவி ரிக்ஷிதா 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 598 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்து உள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே குளவடையான் பகுதியில் செயல்படும் கோகிலாம்பாள் மெட்ரிக் பள்ளியில் பயின்ற மாணவி ரிக்ஷிதா 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 598 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்து உள்ளார். இந்நிலையில் சாதனை மாணவிக்கு கோகிலாம்பாள் பள்ளி தாளாளர் அன்பழகன் மற்றும் இயக்குநர்கள் சுயம் பிரகாஷ், அவினாஷ் ஆகியோர் இனிப்புகள் வழங்கி பாராட்டினர். நிகழ்ச்சியை தொடர்ந்து மாணவி ரிக்ஷிதா செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், நான் கோகிலாம்பாள் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் குழவடையானில் +2 படித்தேன். நான் 12th ரிசல்ட்டில் 598 எடுத்திருக்கேன் 600க்கு. ஸ்டேட்லேயே ஃபஸ்ட்டு எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது காரணம் எங்கள் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், அப்புறம் பிரின்சிபல் சார், அப்புறம் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே நிறைய டெஸ்ட் வச்சுட்டே இருந்தாங்க. யூனிட் டெஸ்ட், அப்புறம் ஃபுல் டெஸ்ட்லாம் நிறையா கண்டக்ட் பண்ணதுனால நிறையா ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சுது.
தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு தமிழக பொறுப்பு ஆளுநர் அழைப்பு விடுக்காததை கண்டித்து கோவையில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக வெற்றி கழக கட்சியினர் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்கிறோம் என்றும் தெரிவித்தும் ஆளுநர் தற்பொழுது வரை அழைப்பு விடுக்காத சூழலால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதில் பெரும் சிக்கல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபித்தால் போதும் என்றும் பலரும் கருத்துக்களை தெரிவித்து வரும் சூழலில் காங்கிரஸ் கட்சியினர் ஆளுநரை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கோவை மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆளுநருக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அப்போது உடனடியாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் அழைப்பு விடுக்கவில்லை என்றால் ஆளுநர் பதவி விலக வேண்டும் எனவும் தெரிவித்தனர். இன்று தமிழகம் முழுக்க காங்கிரஸ் கட்சி சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழக ஆளுநரை எதிர்த்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழக ஆளுநரின் விரோத போக்கை ஜனநாயக விரோத போக்கை கண்டித்து ஆர்ப்பாட்டம். தனி பெரும்பான்மை அதிகமாக வெற்றி அடைந்த கட்சியை தாவகவை ஆட்சி அழைக்காமல் இருப்பதை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காட்டுமன்னார் கோயில் ஜி.கே. மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற மாணவர்கள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 592 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்து உள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் செயல்படும் ஜி.கே. மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கிருபா என்ற மாணவி 592 மதிப்பெண்களும் கீர்த்தனா 562 மதிப்பெண்களும் பெற்று 2ஆம் இடம் பிடித்து உள்ளனர். ஜெயஸ்ரீ 561 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தை பிடித்து உள்ளார். மேலும் பள்ளியில் பயின்ற மாணவர்கள் 98% தேர்ச்சி பெற்று உள்ளனர். 26 மாணவ மாணவிகள் 550 மதிப்பெண்களும் 47 மாணவ மாணவிகள் 500 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்து உள்ளனர். இந்நிலையில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கும் ஜி.கே. கல்வி குழுமத்தின் தலைவரும் தாளாளருமான ஜி. குமாரராஜா சால்வை அணிவித்து கேடயங்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் பள்ளி இயக்குநர்கள் ஜி.கே. அருண், மருத்துவர் ஜி.கே. அகிலன், பள்ளி முதல்வர்கள் பார்த்திபன், தேவதாஸ் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு முதல் 3 இடம் மற்றும் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் மாணவர்களின் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செங்கம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தொடர் கனிமவள கொள்ளையில் ஈடுபடுத்திய வாகனங்களை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த குயிலம், மேல்நாச்சிப்பட்டு, கரியமங்கலம், சென்னசமுத்திரம், பள்ளிப்பட்டு போன்ற பகுதிகளில் உள்ள ஏரிகளில் முறையான அனுமதியின்றியும் போலி ஆவணங்களை வைத்து கொண்டும் தொடர் கனிமவள கொள்ளையில் சில அரசியல்வாதிகள் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அரசு அதிகாரிகளை கண்டித்தும் கனிம வளங்களை அள்ளிய வாகனங்களை சிறைபிடித்தும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரித்தனர். திருவேற்காடு அருகே சுடுகாட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். சென்னை மதுரவாயல் அடுத்த வேலப்பஞ்சாவடி சிக்னல் அருகே உள்ள சுடுகாட்டில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் கிடப்பதாக திருவேற்காடு காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பரிசோதித்த போது உயிரிழந்தவர்களின் சட்டை பாக்கெட்டில் விசிக உறுப்பினர் அட்டை இருந்ததும் அதில் மதுரவாயில் மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வீரா என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை சேப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து கொலையா தற்கொலையா என விசாரணை மேற்கொண்டனர். வடலூரில் செயல்பட்டு வரும் எஸ்.டி. ஈடன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற மாணவி நிவேதா 600க்கு 597 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்து உள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூரில் செயல்பட்டு வரும் எஸ்.டி. ஈடன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற மாணவர்கள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பிடித்து சாதனை படைத்தனர். இதில் குறிஞ்சிப்பாடியை சேர்ந்த மாணவி நிவேதா 600க்கு 597 மதிப்பெண்களும், வசந்த் பரணி என்ற மாணவன் 600க்கு 593 மதிப்பெண்கள் பெற்றும் சாதனை படைத்து உள்ளனர். இந்நிலையில் பள்ளியின் தாளாளர் சுகிதா தாமஸ் மற்றும் பள்ளியின் நிர்வாக அதிகாரி தாமஸ் ஆகியோர் பங்கேற்று
தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சால்வை அணிவித்தும் இனிப்புகளை ஊட்டியும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த மாணவி நிவேதா, உயர்கல்வி பெற்று IAS அதிகாரியாக வருவேன் என்றும் மக்களுக்கு மகத்தான பணிகளை செய்வேன் என்றும் தெரிவித்தார். அந்த MD சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் ஒரு செகண்ட் பேரண்ட்ஸ் மாதிரி ஸ்கூல்ல கவனிச்சுட்டு என்னுடைய எல்லா டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எனக்கு எப்பவுமே மோட்டிவேட்டடா இருந்த என்னுடைய கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு சக்சஸ் ஃபெயிலியர் எல்லாத்துலயுமே என் கூடவே இருந்த அம்மா அப்பா 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் அவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்க பேசுறதுக்கான சான்ஸ் கொடுத்த அந்த காடுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தட்டான்குளம் கிராமத்தில் இருசக்கர வாகனத்தை திருட முயன்ற நபரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அடுத்த தட்டான்குளம் கிராமத்தில் இருசக்கர வாகனத்தை திருட முயன்ற நபரை பிடித்து இளைஞர் விவேக் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இந்நிலையில் நேற்று இரவு மர்ம கும்பலை சேர்ந்தவர்கள் விவேக்கை ஓட ஓட விரட்டி தாக்கி கொலை செய்ததாக தகவல் வெளியாகியது. இதனையடுத்து இளைஞரை கொலை செய்த சம்பவத்தை கண்டித்து மதுரை ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் விவேக்கின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இளைஞரை கொலை செய்த மர்ம நபர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். வணிக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை உயர்த்திய மத்திய அரசை கண்டித்து திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மக்கள் விரோத கொள்கையை எதிர்த்து இடதுசாரி கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இணைந்து 7ஆம் தேதி ஒன்றிய அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் தொடர்ச்சியாக திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகில் வணிக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை உயர்த்திய மத்திய அரசையும் அமெரிக்க அதிபர் டிரம்பை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத பிரதமர் நரேந்திர மோடியை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசியல் குழு மாநில செயலாளர் நீலவானத் நிலவன், CBI மாவட்ட செயலாளர் அன்பு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் ஆதவன் இளங்கோவன், நேசகுமார், தண்டபாணி, நீலமேகம் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் முன்னாள் மண்டல செயலாளர் சித்தார்த்தன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து CBI செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகன் நயினார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வணிக சிலிண்டர் விலை ஒரே நாளில் 993 ரூபாய் அதிகரித்து ரூபாய் 3237 விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொழில்துறையினரை கடுமையாக பாதித்துள்ளதாகவும் அதனால் பல்வேறு உணவு நிறுவனங்களை மூடும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஆறுமுக நயினார் தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் செயல்படும் VGN மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் அமைந்துள்ள VGN மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி கௌதமி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 591 மதிப்பெண்கள் பெற்று ராணிப்பேட்டை மாவட்டத்தில் முதலிடம் பிடித்து உள்ளார். இதேபோன்று மாணவி பிரகதி 581 மதிப்பெண்கள் பெற்றும் கார்த்திகேயன் 480 மதிப்பெண் பெற்றும் 2ஆம் இடங்களை பிடித்து உள்ளார். இந்நிலையில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற 3 மாணவிகளுக்கு VGN மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் பாராட்டு விழா பள்ளி தலைமை ஆசிரியர் டாக்டர் வனிதா தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பள்ளி தலைவர் சுப்பிரமணி நாயுடு, துணைத் தலைவர் எத்திராஜு நாயுடு, தாளாளர் அசோகன் நாயுடு, இணைத்தாளர் சரவணன் நாயுடு, செயலாளர் முரளி நாயுடு, பொருளாளர் மோகன் நாயுடு, பாபுஜி நாயுடு, ரகுநாயுடு உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்கினர். பாராட்டு விழாவில் மாணவர்களின் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தாவேகாவை ஆட்சியமைக்க அழைக்காத தமிழக பொறுப்பு ஆளுநரை கண்டித்து திண்டுக்கல்லில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 108 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்ற தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சியமைக்க அழைக்காத தமிழக பொறுப்பு ஆளுநரை கண்டித்து திண்டுக்கல் மாநகராட்சி அருகே காங்கிரஸ் கட்சி சார்பில் கிழக்கு மாவட்ட தலைவர் சாமிநாதன், மேற்கு மாவட்ட தலைவர் பாலசுப்பிரமணியம் ஆகியோர் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட, மாநகர, ஒன்றிய காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு தமிழக ஆளுநரின் செயலுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதல்வராக பதவியேற்க வேண்டுமென விக்கிரவாண்டி தாவேக வேட்பாளர் வடிவேல் மயிலம் மலைக்குன்றின் மீது முட்டி போட்டு ஏறி சென்று சாமி தரிசனம் செய்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 108 இடங்களில் வெற்றி பெற்றார். தமிழக முதல்வராக பொறுப்பேற்க பெரும்பான்மை கிடைக்காததால் விஜய் முதல்வராக பதவியேற்பது என்பதில் சிக்கல் நீடித்து வருகின்றனர். ஒருபுறம் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 பேர் தாவேக தலைவர் விஜய்க்கு ஆதரவளித்தாலும் இழுபறி நீடித்து வருகிறது. இந்நிலையில் விக்கிரவாண்டி தாவேக வேட்பாளராக போட்டியிட்ட வடிவேல் பாமக வேட்பாளர் சிவகுமாரிடம் தோல்வி பெற்றாலும் விஜய் முதலமைச்சராக வேண்டுமென வேண்டுதல் வைத்து மயிலம் மலைக்குன்றின் மீதுள்ள முருகனை தரிசிக்க தாவேக வேட்பாளர் வடிவேல் 365 படிக்கட்டுகளையும் ஒட்டி போட்டு ஏறி சாமி தரிசனம் செய்தார். விஜய் முதல்வராக பதவியேற்க வேண்டுமென வேட்பாளர் வேண்டுதல் வைத்தது தாவேகாவினரிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. காரைக்குடி மற்றும் தேவக்கோட்டை பகுதியை சேர்ந்த 35 பள்ளிகளின் வேன்கள் மற்றும் பேருந்துகள் என 235 வாகனங்களை மோட்டார் வாகன ஆய்வாளர் அனிதா உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மற்றும் தேவக்கோட்டை பகுதியை சேர்ந்த 35 பள்ளிகளின் வேன்கள் மற்றும் பேருந்துகள் என 235 வாகனங்கள் காரைக்குடி அழகப்பா அரசு கலைக்கல்லூரி அருகே உள்ள மைதானத்திற்கு கொண்டு வரப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டது. ஆய்வில் சப் கலெக்டர் ஆயுஷ் வெங்கட் தலைமையில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஆசிஸ் புனியா, மோட்டார் வாகன ஆய்வாளர் அனிதா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு ஆய்வு செய்தனர். ஆய்வில் வாகனங்களின் பதிவுச் சான்று, காப்புச் சான்று, அனுமதி சீட்டு, ஓட்டுநர் உரிமம், ஊர்தி இயக்க பதிவேடு, முதலுதவி பெட்டி, அவசர வழி, தீயணைப்பு கருவிகள், படிக்கட்டுகள், கதவுகள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். மேலும் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து விளக்கம் அளித்தனர். ஆய்வில் தகுதியில்லாத வாகனங்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது. மேலும் வாகன ஓட்டுநர்கள், நடத்துனர்களுக்கு வாசன் ஐகேஆர் சார்பில் கண் சிகிச்சை மருத்துவ முகாம் நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சியமைக்க அழைப்பு விடுக்காத தமிழக பொறுப்பு ஆளுநரை கண்டித்து பெரம்பலூரில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து 5 இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் கூட்டணி ஆதரவு தெரிவித்த நிலையில் 113 இடங்கள் பெரும்பான்மை இருந்தும் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்காத தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை கண்டித்து தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பெரம்பலூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட வட்டார நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் பகுதியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில் திடீரென மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வெயிலுக்கு பெயர் போன வேலூரில் கடந்த சில நாட்களாக கடும் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தற்போது வரை 108 டிகிரி வரை வெயில் பதிவானது. காலையில் கடும் வெயிலும் இரவில் கடும் புழுக்கமும் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் காலையில் கடும் வெயில் பதிவான நிலையில் நண்பகல் திடீரென மேகமூட்டம் ஏற்பட்டு மழை பெய்ய தொடங்கியது. சுமார் 40 நிமிடங்கள் பெய்த மழையால் கடும் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதேபோல் குடியாத்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீர் மழை பெய்ததால் விவசாயிகளிடையே பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டு உள்ளது. பாஞ்சாலங்குறிச்சியில் அமைந்துள்ள அருள்மிகு வீரசக்க தேவி ஆலயத்தின் 70வது ஆண்டு விழாவில் வீரவாளுடன் மேலதாளம் முழங்க தொடர் ஜோதி ஓட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அடுத்த பாஞ்சாலங்குறிச்சியில் அமைந்துள்ள வீரசக்தி தேவி ஆலயத்தில் 70வது ஆண்டு விழாவை முன்னிட்டு கோவில்பட்டி மற்றும் கயத்தாரில் இருந்து மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் இளைஞரணி மற்றும் மாமன்னர் திருமலை நாயக்கர் இளைஞர் பேரவை சார்பில் தொடர் ஜோதி ஓட்டம் நடைபெற்றது. கோவில்பட்டி இனா மணியாச்சி பேருந்து நிறுத்தம் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் மதிமுக மாநில சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் விநாயக ரமேஷ் கலந்து கொண்டு தொடர் ஜோதி ஓட்டத்தை தொடங்கி வைத்தார். ஜோதி ஓட்டத்தில் மேலதாள வாத்தியங்கள் முழங்க இளைஞர்கள் வீரவாளையும் ஜோதியையும் எடுத்துக்கொண்டு கோவில்பட்டி நகர் முழுவதும் ஊர்வலமாக சென்றனர். எட்டயபுரம் கீழையரால் குறுக்குச்சாலை வழியாக பாஞ்சாலங்குறிச்சியை ஜோதி சென்றடைந்தது. காஞ்சிபுரம் அருகே சாலை ஓரமாக தூங்கிக் கொண்டிருந்த நாய்க்குட்டி மீது மின்கம்பி அறுந்து விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே நாய்க்குட்டி உயிரிழந்ததை அடுத்து மின்வாரிய பணியாளர்கள் மின்கம்பியை சரி செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள்.
நாளை முதலமைச்சராக பதவியேற்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். மேற்கு வங்காளத்தில் நாளை முதலமைச்சராக ஸ்பெயின் அதிகாரி பதவியேற்பு. விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. புதிய ஆட்சி அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை கவர்னர் உடனடியாக எடுத்திட வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழக வெற்றி கழகம் ஆட்சியமைக்க இந்திய கம்யூனிஸ்ட் நிபந்தனையற்ற ஆதரவு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.